நான் அவசரமாக வாயாடி கையில் இருந்த செல்போனை பிடுங்கி பார்த்தால் எதிர்முனையில் அவளது தோழி. எனக்கு பயங்கர ஷாக். யாராவது ரெக்கார்ட் பண்ணுனா என்ன பண்ணுவ காலை என எனக்கும் தங்கைக்கும் பயங்கர சண்டை. நான் இனி இப்படி பண்ண மாட்டேன். அங்கிள் கிட்ட சொல்ல வேண்டாம் என என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். தோழியின் அண்ணனை காதலிக்கிறாள். தோழியுடன் இப்படி எடக்கு மடக்கான வீடியோ கால். காதல் விஷயத்தில் என்னால் என் தங்கையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்ல நேரம் சுனிதாவிடமிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பித்தேன். எங்கள் ஒப்பந்தப்படி வாய்ப்பு கிடைத்தால் ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டும். என் தோழியும் அவளது அண்ணனும் வர்றியா என எனக்கு கால் செய்யும் போது என் கண்களில் தூக்கம் சொக்கியது. எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லாமல் வீடியோ கால் பண்ண சொல்லிவிட்டு என் தோழியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது தான் சுனிதா வந்தாள். கையும் களவுமாக மாட்டிய பிறகு என்ன சொல்ல. இரவு 7 மணியளவில் லேட்டா வருவேன், ஸ்பேர் சாவி இருக்குது. நீங்க கதவை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்குங்க என அங்கிள் மெசேஜ் அனுப்பினார். நானும் ஓகே என பதில் அனுப்பினேன். 8 மணியளவில் ரெஜினா அக்கா வீட்டுக்கு வந்தாள். ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல தூங்க போறேன் என சொல்ல அந்த தகவலை அங்கிளுக்கு சொன்னேன். அவர் ஓகேமா என ரீப்ளை செய்தார். ரெஜினா அக்கா அங்கிளுக்கு கால் செய்து 10,000 ரூபாய் ராஜா கேட்டதாக சொல்லி கிடைக்குமான்னு கேட்டாங்க என்றாள். என்ன அங்கிள் கிட்ட கடலை ஸ்பீக்கர்ல போடு என வாயாடி போனை பிடுங்கி ஸ்பீக்கரில் போட்டாள். அண்ணா சொல்லு ரெஜினா, காசு 10,000 வேணும். அது கேட்டுது. நான் எதுக்குன்னு கேட்டேன். தெரியலை. இதெல்லாம் அவன் கிட்ட கேட்க மாட்டியா? மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்துதா? காரணம் கேட்க மறந்துட்டேன். சரி விடு. அவனுக்கு அனுப்பவா? சரிண்ணா. ஓகே அண்ணா, நைட் இங்கே உங்க வீட்ல தான் இருப்பேன். உங்களுக்கு ஓகே தான? ஓகே. அவங்க 2 பேரையும் பார்த்துக்க. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். என் தங்கை ஃபோன் எடுத்து ஹலோ, எங்களை எல்லாம் யாரும் பார்க்க தேவையில்லை. நாங்களே எங்களை பார்த்துப்போம். ஏன் லேட்? எந்த பொண்ணு கூட அவுட்டிங் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டாள். நான் அடங்குடி என சொன்னேன். வாயாடி கால் கட் செய்த அடுத்த நிமிடம் ரெஜினாவுக்கு மெசேஜ் வந்தது. ஸ்கிரீன் ஷாட்டை என்னிடம் காட்டிக்கொண்டே ராஜாவை பற்றி புலம்பினாள். அப்படியே டிவி பார்த்து கொண்டே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். என் தங்கை ரொம்ப களைப்பாக இருந்தாள் போல. இரவு சுமார் 10:30 அளவில் எனக்கு தூக்கம் வருது என சொல்லி தூங்க சென்றாள். ரெஜினா அங்கிள் எப்படி? குட், நல்லா பார்த்துக்குறாங்க. தங்கச்சி முன்னால விட இப்போ நல்ல ஜாலியா இருக்கா. நான் அதை கேட்கல. அப்புறம் கரெக்ட் பண்ண சொன்னேனே. சி என்ன சி? நான் உன் இடத்துல இருந்தா கரெக்ட் பண்ணி டெய்லி ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். சொல்றது ஈஸி. அப்ப உனக்கும் ஆசை இருக்கு. ஆசை யாருக்கு இல்லாம இருக்கும்? அதுக்காக இப்படியே பேசிட்டு இரு. உங்க அங்கிள நான் இழுத்துட்டு ஓடத்தான் போறேன். அங்கிள் வரமாட்டாரு. இப்படி சின்ன வயசு 2 ஃப்ரெஷ் பொண்ணுங்க இருக்கும் போது 2 குட்டி போட்ட என் பின்னால வரவா போறாரு? கனி இப்ப உன் பின்னால தான வர்றாரு. இது கிடைக்கிற வரைக்கும் என்கிட்ட வருவாரு. இது கிடைச்சா என்ன கண்டுக்க மாட்டாரு. சும்மா இரு என அவளது கைகளை தட்டி விட்டேன். உனக்கு நான் கை வச்சா பிடிக்குமா? உங்க அங்கிள் பிடிச்சா பிடிக்கும். அதான் நீ அவரை பிடிக்க விடுற போல. ஏய் ஆமாடி, அதான் பிடிக்க விடுறேன். வேணும்னா நீயும் பிடிச்சுக்க என என் கைகளை பிடித்தாள். அக்கா விளையாட்டுக்கு சொன்னேன். அவருக்கு உன் மேல ஆசை, அதான் உன்கிட்ட நெருங்கி பழகுறாரு. அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. என்னை எதும் பண்ணுனா சந்தேகம் வராது. உங்க கூட எதும் பண்ணுனா காட்டி கொடுத்திடும். அதான் என்கிட்ட வர்றார். அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு நல்லா இருக்குற உன்னை பார்த்தா ஆசை.
உன்னை பார்க்கிறத நானே பார்த்திருக்கேன். நீ பார்க்காத நேரம் உன்னையும் அப்படி தான் பார்ப்பாங்க கனி. ஆம்பளைங்க அப்படித்தான். இதுக்கு முன்ன நான் உன்கிட்ட புகார் சொல்லும் போது அப்படியில்லைன்னு சொன்ன. ஓ, அதுவா? நேருக்கு நேர் பார்க்க வாய்ப்பில்லை. அதான் அப்படி சொன்னேன். புரியலை. நேருக்கு நேரா சில பைத்தியங்கள் நம்மள அளவு போடும். நாம பார்க்காத நேரம் 99 விழுக்காடு ஆம்பளைங்க பார்ப்பாங்க. என்னவோ சொல்ற. சீரியஸ் டி. இதெல்லாம் சின்ன வயசுல ஸ்டார்ட் ஆகிடும். வாட்? எதுக்கு லேட்டீஸ்க்கு ஆண் குழந்தை பிடிக்குது, ஆண்களுக்கு ஏன் பெண் குழந்தை பிடிக்குது தெரியல. ஒப்போசிட் அட்ராக்ட்ஸா? அப்படி தான். அதே மாதிரி தான் நிறைய பேர் பெண் குழந்தைய விட ஆண் குழந்தைக்கு நிறைய நாள் பால் கொடுப்பாங்க. நீயே கவனிச்சு பாரு. ஓ, அதான் உன் மகனுக்கு ஒரு வயசு ஆன பிறகும் பால் கொடுக்குறியா? ரெஜினா சிரித்தாள். எனக்கு என்னவெல்லாம் எப்படியெல்லாம் என ரெஜினா வாயால் தெரிந்து கொள்ள ஆசை. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? யாரு, உங்க அங்கிளும் நானுமா? ஆமா. அவரு கிட்ட கேளு. சி. என்ன சி? கேட்க விருப்பம் இல்லைன்னா 4 நாள் இந்த அவருக்கு நல்லா காட்டு. அக்கா என அவள் கையை பிடித்தேன். அப்புறம் எல்லாம் எனக்கு செய்யறது எல்லாம் உனக்கும் செய்வாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் என சொல்லிய ரெஜினா. அக்கா சும்மா இருங்க. நான் நீங்க என்னவெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. அக்கா ப்ளீஸ். நீ நினைக்குற எல்லாம் பண்ணுவாங்க. அக்கா ப்ளீஸ் சொல்லு. உங்க அங்கிள் 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்திருந்தா. இப்ப அந்த பெட்ரூம்ல நான் அவர் கூட ஜாலியா இருப்பேன். ஹா ஹா, என்ன காமெடியா? சீரியஸ். இன்னைக்கு நைட் என்ன ஃப்ரீயா விடு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஏற்கனவே நடந்தத சொன்னா என்ன? எல்லாமே அவசரமா அவரு தேவைக்கு நடந்தது. புரியலை. 2 பேரும் பெருசா என்ஜாய் பண்ணலடி. கிடைச்சது லாபம்னு நடந்த விஷயம். புரியலை. என்னவோ உனக்கு பிடிக்காத மாதிரியே சொல்ற. ஹே சீரியஸ். அவரு 1-2 வருஷமா தனியா இருக்குறதால தன்னோட தேவைய பூர்த்தி பண்ண நினைக்குறார். 2 பேரும் என்ஜாய் பண்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. யாராவது வந்துட்டா பார்த்துட்டான்னு பயம் வேற. சரியா பண்ணலையா? ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. காலேஜ்ல புள்ளைங்க கதை சொல்லும்ல. குறை சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா உன்னை மாதிரி ஒரே வீட்ல இருந்தா அவரும் எந்த பயமும் இல்லாம ஜாலியா இருப்பாரு, நானும் ஜாலியா இருப்பேன். நீ ஒரு நிமிஷம் எழும்பு. நான் எழுந்து நின்றேன். 2 விஷயமும் தனித்தனியா நடக்காம சேர்ந்து ரொம்ப நேரம் நடந்தா 2 பேருக்குமே என்ஜாய்மெண்ட் என சிரித்தாள் ரெஜினா.